வணக்கம். இன்றைய செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். முதலீட்டாளர்களின் முதல் முகவரியாக தமிழ்நாட்டை மாற்றியது திராவிட மாடல் அரசு. வேறுபாடுகளை வீழ்த்தும் வல்லமை தமிழுக்குத்தான் உண்டு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். 2026 அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமையும். புதுக்கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. பதிவு பெற்ற அரசியல் கட்சியானது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம். விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு காவல்துறை அனுமதி. மூட நம்பிக்கையை பரப்பும் வகையில் பேசி கைதான மகாவிஷ்ணு மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு. அடுத்தடுத்து காவல் நிலையத்தில் புகார்கள் குவிவதால் புதிய வழக்கில் கைது செய்யப்பட வாய்ப்பு. நடிகர் சங்கத்திற்கு நிதி திரட்டும் கலை நிகழ்ச்சியில் ரஜினி, கமல் சேர்ந்து பங்கேற்பதாக உறுதி. சென்னையில் நடந்த நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் கார்த்தி தகவல். விநாயகர் சதுர்த்தி மற்றும் வார விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் தென் மாவட்ட மக்கள். பரனூர் சுங்கச்சாவடியில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்ததால் போக்குவரத்து நெரிசல். தமிழர்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் நமக்கு என்றும் தாய் வீடாக தமிழ்நாடு இருக்கிறது என்ற உணர்வையும் நம்பிக்கையையும் திமுக ஆட்சி ஏற்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் சிகாகோவில் 37 தமிழ்ச் சங்கங்கள் சார்பில் பிரம்மாண்ட தமிழர் கலை விழா நடைபெற்றது. இதில் மின்னசோட்டா தமிழ்ச்சங்கம் சார்பில் பறை இசை நடனம், தெம்பாங்கு பாடல்கள் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பட்டு வேட்டி சட்டை அணிந்து பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அமெரிக்க வாழ் தமிழர்கள் உற்சாக முழக்கமிட்டும் கரவொலி எழுப்பியும் வரவேற்றனர். அரங்கம் முழுவதும் கூடியிருந்த அமெரிக்க வாழ் தமிழர்களுக்கு கைகளை உயர்த்தி முதலமைச்சர் வணக்கத்தை தெரிவித்தார். பின்னர் தமிழர் கலை நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாட்டில் தான் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் எப்படி இருக்குமோ அதைவிட மிகச் சிறப்பாக இந்நிகழ்ச்சி இருக்கிறது என்றும், அமெரிக்க வாழ் தமிழர்களுடன் இருப்பது தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை தருகிறது என்றும் கூறினார். முதலீட்டாளர்களின் முதல் முகவரியாக தமிழ்நாடு இருப்பதாக பெருமையுடன் தெரிவித்த மு.க.ஸ்டாலின், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கலைஞர் அமெரிக்கா வந்தது போல் தானும் அதே தகுதியுடன் இங்கு வந்திருப்பதாகவும் தெரிவித்தார். பெருமைக்கும் திறமைக்கும் அன்புக்கும் சொந்தக்காரர்களான தமிழினம் இன்றைக்கும் பல நாடுகளில் பல்வேறு உயர் பொறுப்புகளில் இருக்கிறோம் என்றும், அந்த உயர் பொறுப்புகளுக்கு கடைகோடியில் உள்ள ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்களும் வர முடியும் என்பதை சாத்தியப்படுத்தியது தமிழ்நாட்டில் இருக்கும் சமூக நீதிதான் என்றும் முதலமைச்சர் கூறினார். தமிழர்கள் எங்க பாதிக்கப்பட்டாலும் நமக்குன்னு தாய் வீடா தமிழ்நாடு இருக்கு என்ற உணர்வை, நம்பிக்கையை திராவிட முன்னேற்ற ஆட்சி இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாயினா திட்டம் தான் வேர்களை தேடின்னு அயலகத்தில் வாழ்ந்த நம்ம குழந்தைகளை தமிழ்நாட்டில் நிகழ்ச்சிட்டு வர வேண்டிய திட்டம். அதனால்தான் நான் எப்பவும் சொல்லுவேன், இது கட்சியோட அரசு அல்ல, இது ஒரு இனத்தோட அரசு. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், சாதி மத வேறுபாடுகளை வீழ்த்தும் வல்லமையும் எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்தும் வலிமையும் தமிழுக்குத்தான் இருக்கிறது என்றும் தெரிவித்தார்.
2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் சிறந்த கூட்டணி அமையும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். எல்லாமே தேர்தல் அறிவித்த பிறகுதான் கூட்டணி அமையும். தேர்தலை நோக்கித்தான் எல்லா கட்சியுமே வரும். இப்போ இருந்து கூட்டணி அமைங்கிறது சாத்தியம் குறைவு. இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சிறந்த கூட்டணி அமையும். 2026 அதிமுக தலைமையிலே ஆட்சி அமையும். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்நிலையில் கட்சியின் மாநாட்டிற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை காத்திருங்கள் என்று விஜய் தெரிவித்துள்ளார். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரான விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார். இதையடுத்து அந்த கட்சியின் கொடியும் பாடலும் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக வெற்றிக் கழகத்தை பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டதை குறிப்பிட்டுள்ளார். கட்சியின் கொள்கை பிரகடன முதல் மாநில மாநாட்டிற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை காத்திருங்கள் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து சென்னை, கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த கட்சியின் தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் அக்கட்சியின் பொதுச் செயலாளரான புசி ஆனந்த் கடலூர் வண்டிப்பாளையம் பகுதியில் உள்ள அங்காளம்மன் கோயிலில் வழிபாடு செய்தார். தமிழக வெற்றிக் கழகம் எலெக்ஷன் கமிஷன் மூலமாக இன்று பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் தளபதி அவர்கள் அதை இன்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த சந்தோஷத்தை அனைத்து மாவட்டங்களிலும் எல்லோரும் நாங்கள் அந்த சந்தோஷத்தை பொதுமக்களிடம், தமிழக வெற்றிக் கழகத்தின் தோழர்களிடம் நாங்கள் அந்த சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இதனிடையே விக்கிரவாண்டியில் விஜயின் தவேக மாநாடு நடத்த காவல்துறை நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியுள்ளது. மாநாடு நடைபெறும் இடம் தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் உள்ளதால் போக்குவரத்துக்கு பாதிப்பு இல்லாமல் மாநாடு நடத்த வேண்டும். முதியவர்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். வாகன நிறுத்துமிட வசதிகளில் எவ்வித குளறுபடிகளும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு நிதி திரட்டும் கலை நிகழ்ச்சியில் நடிகர் ரஜினிகாந்தும் நடிகர் கமல்ஹாசனும் இணைந்து பங்கேற்க ஒப்புதல் தெரிவித்துள்ளதாக சங்கத்தின் பொருளாளரான கார்த்தி தெரிவித்துள்ளார். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 68ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் சங்கத்தின் தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி, பூச்சி முருகன், நடிகை ரோஹிணி, நடிகர் கருணாஸ் உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். நடிகர் சங்க கட்டடப் பணிகள் மார்ச் மாதத்திற்குள் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படும் என்று நடிகர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலத்தை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் இந்த தீர்மானத்திற்கு பொதுக்குழுவில் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர். நடிகர் சங்கத்திற்கு நிதி திரட்டுவதற்கான கலை நிகழ்ச்சி நடத்தப்படும் என்றும் இதில் நடிகர் ரஜினிகாந்த், நடிகர் கமல்ஹாசன் இணைந்து பங்கேற்க இசைவு தெரிவித்து இருப்பதாகவும் கூறினர். எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்கு. ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கமல் சார் வெளிநாடு போயிருக்காங்க. வந்ததுக்கப்புறமா தொடர்ந்து பேசுவோம். அடுத்து ரஜினி சாரை மீட் பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதில் ஒரு முயற்சி. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ரஜினி சார் கொடுத்த ஐடியா தான் அது கமல் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இனி தொடரும். அதுக்கு பிளானிங் ஒரு பெரிய டைம் ஆகும். பொதுக்குழுவில் தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கும் தங்களுக்கும் இடையே உள்ள பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக நடிகர் சங்க நிர்வாகிகள் கூறினர். தயாரிப்பாளர்கள் அனுப்பிய 7 கேள்விகளுக்கு 37 கேள்விகளுடன் அடங்கிய பதில்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். ஹேமா கமிட்டி தொடர்பாக செயற்குழுவில் எழுப்பப்பட்ட பிரச்சினைகள் குறித்து பொதுக்குழுவில் விவாதிக்கப்பட்டதாகவும் நடிகர்கள் குறிப்பிட்டனர்.
தமிழ் திரையுலகில் நடிகைகளுக்கான பாலியல் தொந்தரவுகள் குறித்து விஷாகா கமிட்டி முறையாக விசாரித்து நடவடிக்கை எடுத்து வருவதாக நடிகை ரோஹிணி தெரிவித்துள்ளார். பாலியல் புகார்கள் குறித்து விசாகா கமிட்டியிடம் புகார் தராமல் நேரடியாக ஊடகங்களில் பேசுவது சினிமா துறை குறித்த தவறான கருத்தை ஏற்படுத்தும் என்று நடிகை ரோகிணி தெரிவித்துள்ளார். சென்னையில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் சங்க விசாகா குழு கமிட்டி தலைவர் ரோகிணி, கடந்த 2019 முதல் சினிமா துறையில் பாலியல் தொந்தரவு குறித்த புகார்களை விசாகா கமிட்டி விசாரித்து நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். 2019 உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது. அதை நாங்கள் தீர்த்தும் வச்சுருக்கோம். அது ஏன் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னா, அதனுடைய தன்மையே அதுதான். அனானிமிட்டி, யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றது தான் அதனுடைய தன்மையே. அது மீடியாவுக்கு முன்னாடி சொன்னாதான் நாங்கள் இந்த புகார்கள் எல்லாமே நாங்கள் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கிடையாதுங்க. மேலும் படப்பிடிப்பு தளத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகளின் போது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சக ஆண்களும் துணை நிற்க வேண்டும் என்றும் நடிகை ரோகிணி கேட்டுக்கொண்டார். சென்னையில் சன் குரூப் தோழி இதழ் சார்பில் நடைபெற்ற பெண்களுக்கான பிரத்யேக கண்காட்சி உற்சாகத்துடன் நிறைவு பெற்றது. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் வெள்ளியன்று தொடங்கிய இந்த கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட விற்பனை அரங்குகள் இடம்பெற்றன. பெண்களுக்கான அழகு சாதன பொருட்கள், ஹெல்த் கேர் பொருட்கள், மணப்பெண் உடைகள், ஃபேஷன் நுகர்வோர் பொருட்கள், ஜுவல்ஸ், கைவினை பொருட்கள் என அனைத்து ஷாப்பிங்களும் ஒரே இடத்திற்கு கொண்டு வரப்பட்டதால் வார விடுமுறையில் கண்காட்சியில் குவிந்த பெண்கள் தேவையான பொருட்களை வாங்கிச் சென்றனர். எல்லா ஏஜுக்காகவும் இங்கே போட்டிருக்காங்க. லைக் சின்ன பசங்களுக்கு நிறையா ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க, பெரியவங்கன்னா ஹோம் அப்ளையன்ஸ், மிட் ஏஜுக்கு கிளாத்ஸ், ஆக்சசரிஸ் நிறையாவே இருக்குது. பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் வேறு ஒரு இடத்துல இருந்து எடுத்துகிட்டு போட்டிருக்காங்க. ஓகே, இங்கே வந்தால் ஒரு டே லேடிஸ்னால் அவங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பிடிக்கும். அப்சல்யூட்டாக இங்கே ஒரு டே ஃபுல்லாக அவங்க ஸ்பெண்ட் பண்ணி நல்லாவே ஷாப்பிங் பண்ணலாம். வீக்கெண்டுனால ஷாப்பிங் வந்திருக்கோம், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லேடிஸ்க்கு மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸு நல்லா இருக்குது, யூஸ்ஃபுல்லாக வாங்குற மாதிரி எல்லாமே இருக்குது. கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் இருக்குது. ஓகே சார், கம்ஃபர்டபுளாக வெளியில் வாங்குறத விட இங்கே நல்லா இருக்குது. ஒவ்வொரு ஷாப்லேயும் தனித்தனியாக போய் வாங்குற மாதிரி இருக்கும். இங்கே ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்குது. குழந்தைகள் தொடங்கி அனைத்து வயதினருக்கும் தேவையான பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும் வகையில் அரங்குகள் இடம்பெற்று இருந்தது சிறப்பு எனவும், இதேபோல ஒவ்வொரு ஆண்டும் கண்காட்சி அமைக்க வேண்டும் என்றும் கண்காட்சியை பார்வையிட்ட பெண்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெளிநாட்டிலிருந்து இந்தியா வந்த இளைஞருக்கு குரங்கம்மை தொற்றுக்கான அறிகுறிகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான காங்கோவில் இருந்து உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் குரங்கம்மை தொற்று வேகமாக பரவி வருகிறது. இந்தியாவில் குரங்கம்மை நோய் பாதிப்பு இல்லை என்று கடந்த மாதம் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்தது. இந்த சூழலில் இந்த நோய் தொற்றுக்கான அறிகுறிகளுடன் ஒருவர் கண்டறியப்பட்டுள்ளார் என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இவர் அண்மையில் குரங்கம்மை நோய் தொற்று பரவும் நாடுகளில் ஒன்றுக்கு சென்று வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அவர் தனிமைப்படுத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நபரிடம் இருந்து இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வகங்களில் பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருகின்றன. பரிசோதனைகளின் முடிவுகளில் மட்டுமே அவருக்கு குரங்கம்மை தொற்று உள்ளதா இல்லையா என்பதை உறுதி செய்யப்படும் என்று தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் கூறியுள்ளது. அதே நேரம் பொதுமக்கள் பீதியடைய தேவையில்லை என்று தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் கூறியுள்ளது. 1970களில் கண்டறியப்பட்ட இந்த குரங்கம்மை நோய் கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் முதல் காங்கோ நாட்டில் மீண்டும் பரவத் தொடங்கியது. தற்போது ஆசியா, ஆஸ்திரேலியா, வடக்கு மற்றும் தெற்கு அமெரிக்காவில் உள்ள பல நாடுகளில் பரவத் தொடங்கியுள்ளது. இதனால் 2022ஆம் ஆண்டு ஜூலைக்கு பின்னர் சுகாதார அவசர நிலையை உலக சுகாதார அமைப்பு கடந்த ஆகஸ்டில் அறிவித்தது. குரங்கம்மை நோய் தொற்று ஏற்பட்டதால் காய்ச்சல், கடுமையான தலைவலி, தசைகள் வலி, முதுகுவலி, தோலில் கொப்பளங்கள், உடல் சோர்வு, உள்ளங்கை மற்றும் உள்ளங்கால்களில் கொப்பளங்கள் ஏற்படும். அத்துடன் உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் சிறிய வடிவமான நிணநீர் கணுக்கள் வீக்கமடையும் ஆகியவை ஏற்படும்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.